ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் சமைச்சிருக்கோம். நூடுல்ஸ் வந்து நம்ம எப்படி சமைக்கிறோம் சின்னதாக ஒரு ரெசிபி வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட், ஒரு முட்டை. வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் முட்டை போடுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை வந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து போடணும். இது எண்ணெயில் எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் டக்குன்னுட்டு வேகும். தனியாக வந்து தண்ணி போட்டெல்லாம் வேக வைக்க முடியாது இல்லையா? அதனால் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறதுனால அதில் வந்து 4 பேக்கெட் மசாலாவே வந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து வேறு எந்த மசாலா செய்ய போகிறது கிடையாது, வெறும் இந்த மசாலா மட்டும்தான். தக்காளியை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் மசாலாவை போடணும், முன்னாடி வந்து போட்டுறாதீங்க. நான் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம் 80லேருந்து 100 கிராம் அவ்வளோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும், வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் நாம் வந்து தண்ணி போடணும். முன்னாடியே தண்ணி போட்டுட்டோம்னா தக்காளி, வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வதங்காது, வேகாது முதல்ல. அதனால் நீங்கள் பார்த்து வந்து தான் தண்ணியை போடணும். முன்கூட்டியே வந்து போட்டிங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் வந்து நர நரன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து 2 வந்து கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியோட அளவு பார்க்கும்போது 200, 400 எம்எல் தண்ணி. ஏன்னா 4 நூடுல்ஸ் இல்லையா, அதுக்காக. அப்புறம் வந்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை வந்து போட்டுக்க வேண்டியது தான். முட்டை போட்டு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நூடுல்ஸ் வந்து போட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து போடும்போது உடச்சி போடாதீங்க, முழுசு முழுசாக போடுங்க. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா நீட்டமாக இருக்கும். நல்லா நீட்டாக வந்து பசங்க ஸ்கூலில் எடுத்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் விளையாடிட்டே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 4யும் வந்து போட்டுட்டு நாம் வந்து அப்படியே வந்து போட்டு கரண்டியை போட்டு நல்லா வந்து கிண்டி விடக்கூடாது. லைட்டாக வந்து அமுக்கி விட்டாலே அது வந்து உள்ளே போயிடும். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து முழுசாக இருக்கு இல்லையா, கீழே இருக்கிறதெல்லாம் வேக ஆரம்பிக்கும். வேக ஆரம்பிச்சதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து மேலே இருக்கிற பொருளும் வந்து உள்ளே போயிடும், அந்த நூடுல்ஸு. அது போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சூப் மாதிரி வேணும்னா கூட சாப்பிட்லாம். சூப் மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணி விடுங்க, உங்களுடைய விருப்பம் தான். இன்னும் தண்ணி வந்து நிறையவே வேணும்னா கூட நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு நான் 4 பேக்கெட் போட்டுருக்கேன் தரேன், கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ட்ரை பண்ணாலாவது கொஞ்சம் சாப்பிட்டு முடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆசைப்பட்டு கேட்டதுனால நாம் ஏனோ தானோ செய்யக்கூடாது இல்லையா? அதனால் வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கட்டு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டு பசங்க எங்கே சாப்பிட்றாங்க சொல்லுங்கள்? ஓகே, தண்ணி ஃபுல்லாக வற்றி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அழகாக சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.